ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மணக்க கொத்தமல்லி சாதம் செய்யலாம் வாங்க. கொத்தமல்லி ஒரு கட் எடுத்து வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2 பச்சை மிளகாவும் ஒரு 6 பல்லு அளவுக்கு பூண்டு, சிறிதளவு இஞ்சி சேர்த்து கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ நம்ம தாளிப்புக்காக கொஞ்சம் ஆயில் போட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு போட்டுருங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுருங்க. கொஞ்சம் வெங்காயம், அதாவது ஒரு 1/4 பகுதி வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு அவ்வளவுதான். அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். அந்த க்ரீன் நிறம், அதாவது பச்சை நிறம் மாறாமல், அதே சமயத்தில் பச்சை வாடை அடிக்காமல் ரொம்ப சூப்பராக வதக்கி விடுங்க. லெமன் சாறு 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேருங்க, அப்படி இல்லைன்னா புளி சாறு சேர்த்துக்குங்க. வடித்து ஆற வச்ச சாதத்தை போட்டு கலந்திங்கன்னா மணக்க கொத்தமல்லி சாதம் ரெடி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்கப்பா. நன்றி.